ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இஃப் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வெரி சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, இதில் வந்து 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 4 டைப்பு, 0 டைப்பும் வரும். 0 டைப் என்னென்னா யூனிவர்சல் ட்ரூத்ஸும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸும் வந்து அது 0 பேட்டர்னில் வரும். இதில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்சுவலாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய வேர்டு ஒன்று தான். வேர்பு வந்து என்ன டென்ஸில் இருக்குதுன்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் வில் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன டென்ஸ்ன்னு இருக்குதுன்னு மட்டும் பார்த்தா போதும். இப்போ ப்ரெசண்ட்டுனா வில்லு. சப்போஸ் பாஸ்ட் டென்ஸு, செகண்ட் கேஸ் பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வுட்டு யூஸ் பண்ணணும். என்ன வேர்ப் இருக்கோ அதுக்கு வந்து வுட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டடீடுக்கு நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணணும்? வுட் பாஸ். தேர்ட் கேஸில் பாருங்கள், ஹேடு. இப்போ வந்து வெரி சிம்பிள் டெக்னிக் என்னென்னா, ஹேட் இருந்துச்சுன்னா வுட் ஹாவ் அப்படின்ட்டு அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆக்சுவலாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி நீங்கள் வுட் ஹாவ் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்க்க வேண்டிய ஒரே வேர்டு வேர்ப் மட்டும்தான். வேர்ப் ஸ்டடி இருந்துச்சுன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா வில் ஆட் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா வுட் ஆட் பண்ணணும். ஹேட் இருந்துச்சுன்னா வுட் ஹேவ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு கீழே வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இஃப் ஐ ஹேட் டைம். வேர்ப் ஹேடு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இது வந்து வேர்புக்கு முன்னாடி உள்ள ஹேட் இல்லை, ஹேவுக்கு பாஸ்ட் டென்ஸ் இந்த ஹேடு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஐ வுட். இதை வந்து பாஸ்ட் டென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஐ வுட் கோ. இதுதான் இதோட ஆன்சரை. நீங்கள் வந்து ஹேட் இருக்குது, அதனால இதில் வுட் ஹேவ் கோன்னு போடக்கூடாது. ஆக்சுவலாக ஹேட் இஸ் அ வேர்ப், அதனால் ஹேவோட பாஸ்ட் டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வுட்டை வந்து வுட் கோன்னு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் என்னென்னா, இஃப் யூ ஸ்பீக். இங்கே வந்து நீங்கள் செகண்ட் கேஸில் பார்க்கலாம், யூ வில் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? என்ன இது இப்போ சூஸ் பண்ணோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் யூ வில் கெட். ஏன்னா இங்கே வில் இருக்குது, அப்போ அங்கே ப்ரெசன்ட் டென்ஸு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹேட் கான் இருக்குது. ஹேட் கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? ஹேடுக்கு வுட் ஹேவ் டர்ன். இதுதான் ஆன்சர். மீதி ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸசைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.